அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதார் கார்டு, ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு பேங்க்ல சீடிங் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் டீச்சர்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபாதர் ஆர் மதரோட மொபைல் போனை கொண்டு வர சொல்லுங்க. அதோட ஸ்டூடெண்ட்டோட ஆதாரையும் கொண்டு வர சொல்லுங்க டீச்சர்ஸ். அப்பதான் நம்ம சீடிங் ஆயிருக்கா இல்லையாங்கிற பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அவங்ககிட்டயே கேளுங்க. நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப அப்பாவோட நம்பர் கொடுத்தீங்களா, அம்மாவோட நம்பர் கொடுத்தீங்களா, இல்லைன்னா கார்டியன் நம்பர் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டுட்டு அந்த மொபைல் போனை கொண்டு வர சொல்லுங்க டீச்சர்ஸ். இப்ப நம்ம எப்படிங்கிறத போய் உள்ள போய் பார்ப்போம் டீச்சர்ஸ். எப்பயும் போல நீங்க குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல போய் இங்க பாருங்க, என்எஸ்பி போர்ட்டல்னு சொல்லி அடிங்க. நீங்க அடிச்ச உடனே இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இடத்துல நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் வந்திருக்கு. அதை போய் டச் பண்ணுங்க டீச்சர்ஸ். டச் பண்ணோடனே இங்க பாருங்க, மேல என்எஸ்பி அகாடமிக் இயர் 2024-25 போட்டு இந்த 4 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 லைன்ஸை போய் டச் பண்ணணும். டச் பண்ணோடனே இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இப்படி வரிசையா கீழே கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ். இங்க பாருங்க, ஒவ்வொன்றும் அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. நீங்க அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா செக் ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இப்ப இங்க பாருங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும். அதை ஓகேங்கிறத கொடுத்துருங்க. நீங்க கொடுத்துட்டீங்களா? கொடுத்த உடனே இப்ப பாருங்க, இந்த மாதிரி வந்திருக்கும் டீச்சர்ஸ். ஓகேன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்திருக்கும். அப்படியே திரும்ப வேணுமோ கொடுத்து பாருங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இப்போ பேஜ் இந்த மாதிரி லாகின் ஆகி வந்திருக்கும். வெல்கம் டு மை ஆதார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் போய் லாகின்ங்கிற பட்டனை டச் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் டீச்சர்ஸ் வர்றதுக்கு. டீச்சர்ஸ் நெட்டு ஸ்பீடாக இருந்தால் ஸ்பீடாக வந்துடும். இப்போ பாருங்களேன், என்டர் ஆதார் நம்பர்னு இருக்கா, அதில் போய் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பர் அடிங்க டீச்சர்ஸ். 12 டிஜிட்டில் இருக்கும். அந்த நம்பர் அடிங்க. அடித்தோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த மொபைலுக்கு. அதையும் நம்ம அடிக்கணும். அடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா செக் ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை போய் டச் பண்ணுங்க. நீங்கள் அப்படியே படித்து பார்த்துட்டே வாங்க டீச்சர்ஸ். இப்போ வந்தோடனே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கும் பாருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹாஸ் பீன் டன் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. இப்படி வந்தாவே உங்களுக்கு ஆதார் சீடிங் ஆயிடுச்சுன்னு. இங்கே பாருங்க டீச்சர்ஸ், இங்கே ஆக்டிவ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கிரீன் கலரில். பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு இருக்கும். இப்போ சீடிங் ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னா இன்ஆக்டிவ் வரும் டீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம டீச்சர்ஸ் பீப்புள் சிம்பிள் இருக்கும், அதை லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துங்க. இது மாதிரி ஒவ்வொரு பையனுக்கா கொடுங்க டீச்சர்ஸ். தேங்க்யூ.